அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வைகை அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் 2024க்கான ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிசல்ட்டை ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது, அந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த பிடிஎஃப்பில் நம்முடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, எந்தெந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணணும், எந்த டேட்டுக்குள்ளே சப்மிட் பண்ணணும், எந்த ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும், இது போன்ற அனைத்து தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பு நம்முடைய சேனலை முதன்முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடனே வந்து சேரும். நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி, கவர்மெண்ட் ஜாப்ஸு, ப்ரைவேட் ஜாப்ஸு, ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, ஸோ இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் 2024க்கான ரிசல்ட்டை நம்ம பார்க்குறதுக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கணும். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் அந்த என்கேஜ்மெண்ட் ரெக்யர்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதற்கான வெப்சைட்டு தான் இது. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் online.gov.in இந்த லிங்க்கில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கார்னர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் லாஸ்ட்டில் இந்த ரெட் கலரில் நியூன்னு போட்டிருக்காங்க இல்லையா, ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் ஜூலை 2024 ஷார்ட் லிஸ்ட்டில் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்டுக்கு ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் தமிழ்நாடு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த தமிழ்நாடு அப்படின்றத கிளிக் பண்ணோன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் ஜூலை 2024 தமிழ்நாடு சர்க்கிள் லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த போஸ்ட் ஆஃபீஸில் தமிழ்நாடு சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்டேட்டுக்கும் ஒரு சர்க்கிள் இருக்கும். அதில் தமிழ்நாடு சர்க்கிளுக்கான லிஸ்ட்டு 1 அதை தான் வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் லிஸ்ட்டு 2, லிஸ்ட்டு 3 இதெல்லாம் வருமா அப்படின்றத நம்ம அப்டேட்டில் பார்க்கணும். ஸோ இந்த லிஸ்ட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3/9/2024க்குள்ளே நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அந்த டிவிஷன் ஹெட் மென்ஷன்ட் அகேன்ஸ்ட் தேர் நேம் ஆனால் பிஃபோர் 3/9/2024 கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பருக்கு நேராக கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிவிஷன் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா candidates should report for verification along with original and 2 set of self-attested photocopies. அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கணும். அதில் செல்ஃப் அட்டஸ்டட் நீங்களே அட்டஸ்டட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, என்ன டிவிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஆஃபீஸ், போஸ்ட் நேம், என்ன ஜாப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கொடுத்துருக்குறாங்க, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அவங்க எக்ஸாமில் என்ன மார்க் வாங்கினாங்க அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு எந்த டிவிஷன் ஆஃபீஸை நம்ம கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அரக்கோணம் டிவிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதிலே நேரம் வந்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் அதில் போட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது தெரியும். மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 97க்கு மேலே எடுத்த மார்க் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் லிஸ்ட் 1 கொடுத்துருக்குறாங்க. இதுக்கப்புறம் லிஸ்ட்டு 2, லிஸ்ட்டு 3 வருதா அப்படின்றத நம்ம அப்டேட்டில் தான் பார்க்கணும். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா எல்லா டிவிஷனுமே கொடுத்துருக்குறாங்க. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டில் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை டிவிஷன் இருக்கோ அத்தனை டிவிஷன்லேயும் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றத கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் உங்களுடைய நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மார்க் நீங்கள் கம்மியாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு 2 அல்லது
லிஸ்ட்டு 3ல் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து லிஸ்ட்டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லிஸ்ட்டு 2 வந்து கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மனம் தளராமல் அடுத்த லிஸ்ட்டு வருதா அப்படின்றத நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.